Okay, let's go. எத்தனை மணிக்கு வந்து தூங்கினாலும் மறுநாள் காலையிலேயே சீக்கிரமாக எழுப்பி விட்டு அடுத்த வேலையை கொடுத்துட்றாங்க மக்களை. என்ன பண்ணுறதுனே தெரியல. நம்ம காலை சாப்பாடு இது தாங்க. சாப்பிட்ற நேரத்தை பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு மேலே சாப்பிட வேண்டியதாக இருக்குது. நமக்கெல்லாம் இந்த வேலை வைத்தா சத்தியமாக நம்மளாம் வாங்கி சாப்பிடவே மாட்டாங்க. ஒரு வேளை சாப்பாடு 4 பேர் சாப்பிட்றதுக்கு எவ்வளோ காசு. நம்ம ஊர் காசுக்கெல்லாம் கணக்கு பண்ணால் அப்பா ஒன்று நம்மளால் வாங்க முடியாதுங்க. டெய்லி மெக்டொனால்ட்ஸுன்னு சுற்றி சுற்றி திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கும் மணி பார்த்தீங்கன்னா 12:30 மணிக்கு தாங்க டியூட்டி முடியுது. டெய்லி இதே மாதிரி ஓட்ட வேண்டியதாக இருக்குது. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஏஎஸ்ஆர் ட்ரக். வெல்கம் பேக் டு இன்றைக்கி வந்து ஒரு புது வீடியோ. மணி பார்த்தீங்கன்னா 9:19. எத்தனை மணிக்கு வந்து தூங்கினாலும் மறுநாள் காலைல சீக்கிரமாக டியூட்டி கொடுத்துட்றாங்க. நம்ம கஃபீல் ஷாப்பில் ஒர்க் பண்ண ஃபிலிப்பினி வந்துட்டு வெக்கேஷன் போயிருக்காங்கல்ல, காசு தேவைப்பட்டுச்சு போல. நம்ம ஸ்பான்சர்கிட்ட சொல்லியிருக்காங்க, அதான் என்னை போய் அனுப்ப சொல்லியிருக்காங்க. எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியலங்க. நேற்றையே காசு கொடுத்துட்டாங்க, எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல. வாங்க போகலாம். காலையில் 9:30 மணிக்கு கிளம்புனாங்க. இப்போ தாங்க முடிஞ்சிச்சு. மணி பார்த்தீங்கன்னா 11:10. சரியான பசி. பக்கத்தில் மலையாளி கடை இருந்துச்சு, அதான் வந்துட்டு ஒரு புரோட்டா சாண்ட்விச் வாங்கியாச்சு. வாங்க, நான் உங்களுக்கு அங்கே பெட்ரோல் போட்டு உங்களுக்கு நான் ஃபுல்லாக விரிச்சு காட்டுறேன். ஓகே, நம்ம ஸ்பான்சரோட பழைய ஷாப் இங்கே தாங்க இருந்துச்சு, அதனால தான் இங்கே வந்துட்டு வந்தேன். பக்கத்துலேயே அல்திரிஸ் இருக்குது, அப்படியே இங்கேயே பெட்ரோல் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். வாங்க பெட்ரோல் போடுவோம். இதாங்க ஃபத்தீரா சாண்ட்விட்ஜு, புரோட்டா, அப்புறம் வந்துட்டு முட்டை ஆம்லேட்டு, உள்ளே வந்துட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, அதெல்லாம் வச்சு சீஸ்லாம் போட்டு கொடுப்பாங்க. காலையில் வேலையே இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. இதுக்கு அடுத்து வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என்னென்ன வேலை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. வீட்டுக்கு போனால் தான் வந்துட்டு தெரியும். ஏசு வாங்கணுமா, பிளாக்கு, இன்ஜாரா எல்லாம் வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இப்போ பையன் வந்திருக்காங்கல்ல, அதனால் வேலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. வீட்டுக்கு போனால் தான் வந்துட்டு தெரியும். விசாரிக்கணும், மைடிட்ட கேட்கணும் என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு. காய்கறி வாங்கணுமா எல்லாமே கேட்கணும். ஏன்னா நம்ம கேட்கல அப்படின்ட்டிங்கன்னா ஒரு ஜாமானும் சொல்லுவாங்க. ஒரு ஜாமான் வாங்கிட்டு வந்து வீட்டில் உட்காருவோம், உடனே அடுத்த ஜாமான் சொல்லுவாங்க. அதுக்கு ஒரேடியாக ஃபுல்லாக நம்ம வந்துட்டு எல்லாம் இருக்குதா, இது இருக்கா, அது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்மளே கேட்டுட்டு போகிறது நல்லது. அதனால தான் வாங்க வீட்டுக்கு போய்ட்டு இதுக்கு அடுத்து ஒரு டியூட்டியை ஒன்று ஒன்றா உங்களுக்கு நான் வந்துட்டு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ வரையும் எதுவும் இல்லை, வீட்டுக்கு போனால் தான் தெரியும். மணி 1 மணி ஆகுது மக்களே. இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்ஜாரா இதான் வந்துட்டு வாங்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்துட்டு அந்த பிளாக் கேஸ் வாங்க சொல்லியிருக்காங்க. நான் காலையிலே கேட்டேன், இப்போ வேணால் பொறுமையாக வாங்கிட்டு வாங்க அப்படின்னாங்க. அதனால் வந்துட்டு நான் காலையிலே போகல. காலையில் போய் சாப்பாடும் வாங்கலை, லேட்டாகிடுச்சில்ல, அதனால் சாப்பாடும் வாங்கலை. நம்ம தான் காலையிலே அங்கே ஃபத்தீரா அந்த புரோட்டா சாண்ட்விச் சாப்பிட்டோம்ல, அதனால் வந்துட்டு அப்படியே விட்டாச்சு. இப்போ மதியத்துக்கு தான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, பார்ப்போம் வாங்க. இன்ஜாரா வந்துட்டு மேடமுக்கு சின்னது வேணும், மெய்டுக்கு வந்துட்டு பெருசு வாங்கிட்டு வாங்க அப்படின்னாங்க. மேடம் சொன்னது வந்துட்டு 2 ரியாலுக்கு சின்னது வாங்கிட்டு வாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. மெய்டு வந்துட்டு மேடமுக்கு 1 ரியால் மட்டும் வாங்கிக்கோங்க, எனக்கு பெருசு வாங்கிக்கோங்க, சின்னது வேணாம் அப்படின்னாங்க. அவங்க தனியாக காசு தரேன் அப்படின்னாங்க. சரி ஓகே, நம்ம காசு தராங்க, நம்ம போய் வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கடைக்கு வந்தாச்சுங்க. 1:05 கிளம்பணும். மணி பார்த்தீங்கன்னா இப்போ 1:15 ஆகுது. வாங்கியாச்சு. ஃபேன்சி நம்பராக இருக்குது 9499 சொல்லிட்டு. இதான் வந்துட்டு அந்த இன்ஜாரா கடை, இதான் வந்துட்டு அந்த இன்ஜாரா. சின்னது பெருசு எல்லாமே வாங்கியாச்சு. வாங்க இப்போ போய் அந்த பிளாக் கேஸ் வாங்குவோம். பின்னாடி தெரு தான் வந்துட்டு போய் வாங்க வேண்டியதுதான். தண்ணி கேன் வேறு இல்லை, அது வேறு நாளைக்கு வந்துட்டு வாங்கணும். கேஸ் ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு நிறையா வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். வாங்கியாச்சு. நம்ம ஸ்பான்சரோட பையன் வந்ததுனால வேலை இப்போ வந்துட்டு அதிகமாக தாங்க இருக்குது. முன்னாடிலாம் வந்துட்டு உங்களுக்கு பழைய வீடியோ பார்த்தாலே தெரியும், வேலை கம்மியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா டெய்லி வந்துட்டு நைட்டு லேட்டாகுது. அதே மாதிரி வந்துட்டு பகல்லையுமே பார்த்தீங்க அப்படின்ட்டிங்கன்னா வேலை இருந்துக்கிட்டே இருக்குது. தூக்கமே வந்துட்டு சுத்தமாக இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கண்ணெலாம் ரொம்ப எரியுது. அப்படியே எவ்வளோ வேலை அதிகமாக வந்தாலும் இடையில வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி உங்களுக்காக என்டர்டெயினாக கொடுக்குறதுக்கு நான் ரொம்ப ட்ரை பண்ணுறேங்க. அதனால் மறக்காமல் அந்த லைக்கு, ஷேர், சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகே, ரொம்ப நன்றி, பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த ஒரு டியூட்டி ஒன்று உங்களுக்கு நான் வந்துட்டு அப்டேட் பண்ணுறேன். மணி 3:15 தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடுனா அடுத்து வந்துட்டு மத்தாம் போகிறதுக்கு வந்துட்டு டியூட்டி வந்துடுச்சு. இந்த கடைக்கு தான் வந்துட்டு வந்திருக்கோம். சாப்பாடு வாங்கியாச்சு, ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, வாங்கியாச்சு. இந்த இருக்குது பாருங்கள், லஹம் மந்தி, அதாவது ஆட்டு மந்தி. இதோட விலை எவ்வளோ தெரியுமா? 111 ரியால். நம்ம ஊர் காசுக்கு 2500 கிட்ட வருது. ஒரு 3-4 பேர் சாப்பிட்லாம். இதுக்கு வந்துட்டு 2500. இந்த மாதிரிலாம் விற்றா நம்ம வாங்கி சாப்பிடுமா? சத்தியமாக நான்லாம் அப்படி வாங்கி சாப்பிடவே மாட்டேங்க. இவ்வளோ காசு கொடுத்தலாம் நான் சத்தியமாக நான் வாங்கி சாப்பிட மாட்டேன். அம்மா தூக்கங்க. ஒரு 6 மணி போல் எழுந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆனால் அடுத்த டியூட்டி வந்துடுச்சு. மணி பார்த்தீங்கன்னா 7:15 ஆகுது. இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மெக்டொனால்ட்ஸ் தான் வந்துட்டு போக சொல்லியிருக்காங்க பசங்களுக்கு சாப்பாடு வாங்குறதுக்கு. அதுக்கு தான் வந்துட்டு இப்போ நான் போகிறேன். ஸ்கை வந்துட்டு செம்மையாக இருக்குது. ஆப்போசிட் சைடில் பார்க்கக்குள்ள இந்த இருக்குது பாருங்கள், அப்படியே அனிமியில் வர மாதிரி இருக்குது. எனக்கு
உங்களுக்கே இப்போ பார்த்தா தெரியும் இந்த இருக்குது பாருங்கள், அப்படியே அனிமியில் பார்க்குற மாதிரியே இருக்குது. இல்லை வேறு லெவலில் இருக்குது ஸ்கை. மணி பார்த்தீங்க அப்படின்ட்டிங்கன்னா 7:20 ஆனால் பார்த்தீங்க அப்படின்ட்டிங்கன்னா அனிமியில் அப்படியே வர வானம் மாதிரியே இருக்குது, பர்பிள் கலரில் செம்மையாக இருக்குது அப்படியே. ஆனால் பார்க்குறதுக்கு வாங்க மெக்டானல்ட்ஸ் வந்தாச்சு. நான் அதுக்கப்புறம் அடுத்து வர டியூட்டி உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, டெய்லி ஜங்க் ஃபுட்டு தாங்க, வீட்டிலலாம் சமைக்கிறதே கிடையாது. அதுக்கு இப்போ தான் இங்கே வந்திருக்கோம். அதுக்குள்ளே அடுத்து நைட்டு வெளில போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் வந்துருச்சு. இன்றைக்கி நைட்டு எத்தனை மணி ஆகப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வேறு தெரியல. மெக்டானல்ட்ஸ் போய்ட்டு வந்தோம். அடுத்த நமக்கு டியூட்டி வந்துருச்சு. மணி பார்த்தீங்கன்னா 9:15 பழம்பீச் போகிறோம். அங்கே போனாலே ரொம்ப லேட்டாகுங்க. கேட்டேன் ஆர்டர் இன்னும் சொல்லலையா. நான் கேட்டேன் எப்போதும் ஆர்டர் பண்ணிவிடுவாங்க, ஆர்டர் பண்ணிட்டீங்களான்னு கேட்டேன். இல்லை இன்னும் ஆர்டர் பண்ணலாம், அங்கே போய்ட்டு ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. நம்ம போயிட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் சொல்லி எவ்வளோ நேரம் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல இன்றைக்கி. வாங்க இதுக்கு அடுத்து இது முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மேடம் அழைச்சிட்டு வர வெளில போகணும். எத்தனை மணிக்கு ஆக போகுதுன்னு மட்டும் தெரியல இன்றைக்கி. டெய்லி பார்த்தீங்கன்னா நைட்டு 2 மணிக்கும் 3 மணிக்கும் தூங்கிக்கிட்டு இருக்கிறேன். உடம்பு என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இப்போ வரையும் நல்லா இருக்குது, அப்படியே இருந்தால் நல்லாயிருக்கும். மணி பார்த்தீங்கன்னா 10:15. இப்போ எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ரொம்ப அப்படியே எனக்கு தலைக்கு அப்படியே சுல்லுன்ட்டு ஏறுது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா திருப்பி அதே கடைக்கு தான் போகிறோம். ஏன்னா இந்த தடவை வந்துட்டு ஆர்டர்ஸ் பண்ணிட்டாங்க, அதனால் இப்போ வாங்கிட்டு வர்றது மட்டும்தான். எடுத்து வச்சுருந்தாங்க அப்படின்ட்டிங்கன்னா உடனே வாங்கிட்டு வர வேண்டியதான். இல்லை அப்படின்னா நின்று தான் வாங்கிட்டு வரணும். இந்த கடையில் எப்போதும் ரொம்ப கூட்டமாக இருக்குங்க. நான் வீடியோ எடுத்து போடுறேன், அப்படி இல்லைனா ஃபோட்டோ எடுத்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இந்த வரைக்கும் பாருங்கள் ஷவர்மா. இதுக்கு அடுத்து வந்துட்டு இதில் வந்துட்டு ஹல்லூமு, அப்புறம் வந்துட்டு அங்கே ஜூஸு. நமக்கு வந்துட்டு 3 செக்ஷன்லேயும் இப்போ போய் ஜாமான் வாங்கியாச்சு. இப்போ வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். இப்போ மேடம் வெளில போகிறாங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. வீட்டுக்கு போனால் தான் தெரியும். வெளில போகிறோன்னு சொல்லியிருக்காங்க, தெரியல. வாங்க போய் பார்ப்போம். இப்போ வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி பெப்சி வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. பெப்சி தான் வாங்க இப்போ பக்கலாக்கிட்ட போயிட்டுருக்கேன். பக்கலாவில் போய் பெப்சி வாங்கிட்டு வீட்டுக்கு போனால் தான் தெரியும் வெளில போகிறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. வாங்கியாச்சு, வாங்க வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போய்ட்டு மேடிட்ட வந்துட்டு கேட்போம் மேடம் வெளில போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு கொஞ்சம் நமக்கு வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். வெளில போகிறாங்க மக்களே. மணி பார்த்தீங்கன்னா 10:45 வெளில போகிறாங்க. இப்போ தான் வந்துட்டு மேடம் ட்ராப் பண்ணியாச்சு. பழம்பீச்சில் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு அதை போய் கொடுத்துட்டு அப்புறம் மேடம் இப்போ வெளில ஒரு இடத்துல வந்துட்டு ட்ராப் பண்ணிட்டு இப்போ வந்துட்டு செம்ம பசி, அதனால் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன் மலையாளி கடையில். வாங்க அங்கே போய் சாப்பிட்டுட்டு நான் கடையை வீடியோ எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அப்படி வீடியோ எடுக்க முடிஞ்சுன்னா நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் காட்டுறேன். நைட்டு எத்தனை மணிக்கு அழைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஹவுஸ் டிரைவர் வாழ்க்கைன்னா இப்படி தாங்க, டெய்லி லேட்டாக வந்துட்டு தூங்கி காலைல சீக்கிரமாக எழுந்திரிக்கணும். மணி பார்த்தீங்கன்னா 10:53 சாப்பிட வந்திருக்கோம். இந்த கேரளா கிச்சன் இங்கே தான் வந்துட்டு வந்திருக்கோம். பார்சல் தான் வந்து வாங்கியாச்சு. வீட்டில் போய் சாப்பிட வேண்டியதான் சீக்கிரமாக அடுத்து கால் பண்ணுறதுக்குள்ளே. அதிசயம், இன்றைக்கி சீக்கிரமாக கால் பண்ணிட்டாங்க. அழைக்க தான் வந்துட்டு போகிறோம். சீக்கிரம் போய் அழைச்சிட்டு வந்து எடிட் பண்ணிட்டு தூங்க வேண்டியதுதான். வீட்டுக்கு அநேகமாக ஒரு 12-12:15 வந்துடலான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். டிராஃபிக் இருக்காது. வாங்க போகலாம். போய் நம்ம சொன்ன மாதிரி 12:30 வந்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை இன்னொரு புது வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் மக்களே. ஓகே.